இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அருவருக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை அப்படின்லாம் சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் தூர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். நீதிமொழிகள் 6:18 இப்படி சொல்கிறது, தூர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். இது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அக்கிரம யோசனைகளை சிந்திக்கும் இருதயம். நம்முடைய இருதயம் அக்கிரமமான யோசனைகளை, தூர ஆலோசனைகளை நம்ம சிந்திக்கிற இருதயமாய் காணப்படுகிறது அப்படின்னா அதை ஆண்டவர் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தவறான செயல் ஒரே நாள்ல நடக்க போறதில்லை. ஒரு சூழ்நிலை நம்ம அதை சிந்திக்க வைக்கிறது. இவங்க இப்படி நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும்போது அந்த தவறான சிந்தனையை யோசித்து அதை நம்ம என்ன செய்யறோம், பிறப்பிக்கிறோம். அந்த பாவத்தை பிறப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் போது நாம் அதிகமாய் பாவம் செய்கிறவர்களாகவும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்கிறவர்களாகவும் நம்ம காணப்படுகிறோம். நம்ம கோபம் விடாம அதை தொடர்ந்து பிடித்து கொண்டிருப்பது, ஒருத்தங்களை குறித்து பொறாமை, அந்த காரியத்தினால அவங்களை என்ன செய்யறது அப்படின்னு சிந்திக்கிற காரியங்கள், ஒருத்தங்க நம்மளுக்கு ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இதை குறித்து நம்முடைய இருதயம் அக்கிரமமான காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்குமே, ஆனால் அது கர்த்தர் அருவருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்கள் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். தவறான ஆசையை நியாயப்படுத்திய இருதயம். இந்த இருதயம் அக்கிரம சிந்தனைகளை யோசிக்குது. எப்படி யோசிக்குது அப்படின்னா, தவறான ஆசைகளை நியாயப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. தவறான சிந்தைகளை, அக்கிரமமான காரியங்களை நியாயப்படுத்துகிற இருதயமாய் காணப்படுகிறது. இந்த ஆகாப் ராஜா இந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேல அவனுக்கு ஒரு கண்ணு, ஒரு ஆசை. இந்த திராட்சை தோட்டத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் கேட்கிறான். இது எனக்கு பிதாக்கள் வைத்த சுதந்திரம், நான் இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நாபோத் மறுத்து விட்டான். அவன் நாபோத் ராஜாவை எதுவும் ஹாஷா எதுவும் சொல்லலை, எதுவும் செய்யல. ஆனா ஆசைப்பட்ட காரியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவனுடைய மனதுல மிக வேதனையாய் காணப்படுகிறது. இந்த ராஜாவுக்கு இல்லாத சொத்தா, ராஜாவுக்கு இல்லாத நிலமா, இவனுக்கு இருக்கிற கொஞ்ச நிலத்தின் மேல இந்த ஆகாப் ராஜாவுக்கு ஆசை. அது ஒரு தவறான ஆசை. அதை அவன் நியாயப்படுத்துறா, இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலையுற்றவனா இருக்கும் சூழ்நிலையில இந்த எசபேல் ராணி என்ன செய்யறா, நீ ராஜாவல்லவா, அதை நான் உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாய் தூண்டி விடுகிறதாய் காணப்படுகிறார். இந்த தூண்டி விடும்போது கூட இந்த ராஜா இல்ல அது அவனுடைய நிலம் அப்படின்லாம் சொல்லல. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது. அதனால அவன் என்ன சொல்றா, உனக்கு நான் கண்டிப்பா இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த எசபேல் என்ன செய்யறா, அந்த திராட்சை தோட்டத்தை அவனுக்கு வாங்கும்படியான காரியத்தை அவள் செய்கிறவளாய் காணப்பட்டாள். அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையிலும் தவறான காரியங்களுக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்படுகிறதா, தவறான ஆசைகளை நியாயப்படுத்தி பாவத்துக்குள்ளானவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா சில காரியங்கள் நமக்கு இல்லை அப்படின்னா, இந்த காரியம் எனக்கு வேணும், எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு சொல்லி நாம் பாவத்துக்கு நேராக அந்த ஆசை நம்மை கொண்டு செல்கிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பதாக இந்த ராஜா அதை குறித்து எதை யோசிக்காதவனாய் காணப்படுகிறான். அதனால மனசாட்சியை அமைதியாக்கிய இருதயம் உள்ளவராய் காணப்படுகிறான். இந்த நாபோத் கொலை செய்யப்பட்டான். அவனுக்கு அந்த திராட்சை தோட்டம் கிடைத்தது. அவனுக்கு மனதளவுல ஒரு கில்ட்டி கான்சியஸ் கூட இல்லை, ஒரு மனசாட்சி அவனை உறுத்தல. ஏன்னா இது அடுத்தவனுடைய நலம், அவனை நம்ம கொலை செய்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்ற காரியம் அவனுக்கு உரைக்கவே இல்லை. அதனால மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்ட இருதயமாய் அவனுக்கு காணப்பட்டது. ஒருவேளை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது உண்மையா என்ன இருக்கு அப்படின்றத உணராததாய் காணப்படும். அது நமக்கு கிடைச்சிச்சு, அது போதும் அப்படின்ற சூழ்நிலையே அது அடக்குகிறதாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கைய சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாபோத்துடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நிலம், இவனுக்கு நிறைய நிலம் இருக்கு. இவன்
இவன் இந்த ஆகாப் ராஜா ஒரு கொலைக்காரன் அல்ல, ஒரு ராஜா. ஆனா அவனுடைய ஆசையினால என்ன செய்யறான், அடுத்த கட்டதாக அடுத்த பாவத்தை செய்கிறவனாக, அபகரிக்கிற காரியங்கள், கொலை செய்கிற காரியங்கள் என்று சொல்லி அந்த துர ஆலோசனை அவனுடைய இருதயத்துல, அந்த ஆசையான இருதயத்துல இருந்ததுனால அடுத்ததாக அவன் என்ன செய்யறான், அடுத்த பாவங்களுக்கு நேராக செல்றான். ஒருவேளை நாம் நினைக்கிறோம் ஒரு சின்ன ஆசை தானே, இந்த காரியத்துக்கு நான் ஆசைப்பட்டதுல என்ன தவறு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காரியத்தை நம்ம யோசித்து இந்த காரியம் யார்கிட்ட இருக்கு, ஏன் எனக்கு கிடைக்கல, அவங்க அதை எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் மீண்டுமாய் அந்த அக்கிரம சிந்தைகளை நம்முடைய உள்ளத்துல நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் அது என்ன பாவமாய் காணப்படணும். முளையிலே அதை கிள்ளி எரிந்து விட்டவர்களாய் காணப்பட்ட, இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு ஆண்டோடைய சித்தம் இல்லை, இது நமக்கு தேவையில்லை, இது நம்மளோட அல்ல அப்படின்னு நம்ம மனதுல பதித்தவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்கு செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த நாபோத் இறந்ததுக்கு பிற்பதாக எலியா தீர்க்கதரிசி ஆகாபினிடத்தில் அனுப்பப்படுகிறான். நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இடத்துல, அந்த நாய்கள் நக்கின இடத்திலேயே ஆகாபுடைய இரத்தத்தையும் எசேபேலுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அப்படி முடிந்து விடுகிறது. அப்படிப்பட்டதான காரியம், ஒரு ஆசையான காரியம், துராலோசனையை இவன் பிணைத்ததுனால, பாவமான காரியத்தை செய்ததுனால அவன் வாழ்ந்து சந்தோஷம் அடைந்தான் என்பது அல்ல, அவனுடைய வாழ்வு அழிவுக்கு நேரானதாய் கொண்டு செல்லப்படுகிறது, முடிவு பரிதாபமானதாய் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவனுடைய இருதயம் அக்கிரம சிந்தை உள்ளதாய் காணப்படுது. ஒருவேளை அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம், எனக்கு நான் ஆசைப்பட்ட இந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமா இல்லையே, அவனுடைய முடிவு அழிவாய் காணப்படுகிறது. அதனால அருமையானவர்களே, அக்கிரம சிந்தைகள் நம்மிடத்துல காணப்படுமானால் நாம் அதை விட்டு விலகிறவர்களாய் காணப்படணும். தாவீது ராஜா கூட சொல்றாரு, என் இதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், என்னுடைய பாவங்கள் இன்னும் அதிகமாய் காணப்படுகிறதுனால அவர் எனக்கு என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடாமல் காணப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த காரியத்தை நம்ம விடாமல் இருக்கோம், எந்த ஆசை நம்மை பற்றி கொண்டிருக்கிறது, எந்த ஆசையினால, எந்த காரியம், ஒருவேளை வேலையா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சில காரியங்களா இருக்கலாம், எந்த ஆசையினால இன்னும் அதிகமா நம்ம பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்பட. ஒரு சின்ன காரியமா கூட இருக்கலாம், ஒரு சில பொருட்களை குறித்து, நகையை குறித்து கூட நம்ம ஆசை உள்ளவர்களாய் காணப்படலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தூர ஆலோசனை பிணைக்கும் இருதயம், அக்கிரம சிந்தையில் உள்ள இருதயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆசையான காரியங்களினால, நாம் செய்த தவறினால நம்முடைய மனசாட்சியை ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக்கணுமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிற இந்த நாள்ல ஆண்டுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சி மன்றாடலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாள்ல தூர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் அப்படின்னு சொல்லி நாங்க நீர் அருவருக்கிற குணத்துல ஒன்றை நாங்க தியானித்தோம். அக்கிரம சிந்தைகள் எங்களிடத்தில் இருக்குமானால் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உற்சாகமான ஆவினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய பரிசுத்த சிந்தை எங்களில தாங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று வசனம் சொல்லுகிறது. உம்முடைய சிந்தையை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. மற்றவர்களை பழி வாங்காதபடிக்கு, மற்றவருடைய காரியங்களுக்கு ஆசைப்படாதபடிக்கு, அதன் மூலமாய் பாவமான காரியங்களை செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் எங்களை தயார்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.